ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு, பணம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு மாதத்தின் முதல் நாள் பணம் வைக்கும் இடத்தில் இந்த எளிமையான 3 பொருட்களை வைக்கிறதுனால நம்ம பண வரவை அதிகரிச்சுக்கலாம். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக பணம் நம்ம வீடு தேடி வரும். பண பிரச்சனையிலிருந்தும் நம்ம விடுபடலாம். பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களை ஒன்றுன்னு பார்த்தா அது பச்சரிசி. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலையாக எடுத்துக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலை குரு பகவானுக்கு உரிய தானியம். இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். கடன் பிரச்சனை தீரணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும், பணம் சேர்க்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவானை வழிபட்டுட்டு வரலாம். செவ்வாய் பகவானோட அருள் இருந்தால் கடன்லாம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம நல்ல ஒரு மிகப்பெரிய செல்வ வாழ்க்கையை நமக்கு கொடுக்குறவங்க செவ்வாய் பகவான். அதனால் நீங்கள் கடன் தீரணும், இது போல் பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்கள் செவ்வாய் பகவானை வணங்குங்க. இப்போ இந்த 3 பொருட்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நெய் தீபம் 1 ஏற்றுங்க. நெய் தீபம் இல்லைனாலும் நல்லெண்ணெய் தீபமாவது ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஒரு பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க. அதில் இந்த 3 பொருட்களையும் வச்சிடுங்க. அதை சின்னதாக முடிச்சு போல் கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும், பண கஷ்டம் தீரணும், பண வரவு அதிகரிக்கணும், நகைகள் சேரணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு பீரோவில் போயிட்டு நீங்கள் இந்த முடிச்சை வச்சிடணும். எங்கே பணம் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்சை வச்சுருங்க. செவ்வாய் வெள்ளியில் இந்த முடிச்சுக்கு சாம்பிராணி தூபம் காட்டுங்க. நீங்கள் சுத்தம் இல்லாத நேரத்தில் இதை தொடாதீங்க. இந்த பொருட்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை 3 மாதம் இல்லைன்னா 6 மாதத்திற்கு அப்புறம் எடுத்துகிட்டு இதை பூச்சி இந்த மாதிரி குருவிகள் அதுக்கெலாம் நீங்கள் போட்டுடலாம். இப்படி இல்லைனாக்கா கால்படாத இடத்துல போட்டுடலாம். திரும்பியும் நீங்கள் புதுசாக இதே மாதிரி ஒரு முடிச்சு தயார் பண்ணலாம். நீங்கள் இதை 3 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம். அப்படி இல்லைனாலும் மாதம் பிறக்குது பார்த்தீங்களா, மாதத்தின் முதல் நாள் நீங்கள் இதை செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். இன்றைக்கி புத்தாண்டுங்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் செய்யறதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். இந்த பொருட்கள் அனைத்துமே பீரோவில் வச்சுருங்க. இது பீரோவில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த வழிபாட்டை நீங்கள் துவங்கின கொஞ்ச நாள்லேயே நல்ல மாற்றம் உங்கள் வீட்டில் ஏற்படும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை மொத்தமாக தீருங்க. பணப்பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையிறத நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கலாம். உங்கள் பிரச்சனையிலேருந்து மீளுவதற்கு இதை விட ஒரு சிறப்பான வழி எதுவுமே இல்லை. ஏன்னா ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் பச்சரிசி, கொண்டக்கடலை, துவரம்பருப்பு எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த டைமில் தான் செய்யணும்னு கிடையாதுங்க. மாதத்தின் முதல் நாள்ங்கிறதுனால நான் இந்த பதிவு போட்டிருக்கேன். மாதத்தின் முதல் நாள் நீங்கள் இதை செய்கிறதுனால உங்கள் வீட்டில் பணம் சம்பந்தமான அனைத்து கஷ்டங்களும் தீரும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த பொருட்களில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இந்த பச்சரிசி, குரு பகவானுக்குரிய கொண்டக்கடலை, செவ்வாய் பகவானுக்குரிய துவரம்பருப்பு இதெல்லாம் வச்சு நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய பொருளாதார விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதை யமகண்டம் ராகுகாலம் இல்லாத நேரத்தை தவிர்த்து வேறு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ஒரு வழிபாடு, இந்த ஒரு எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். பணம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும், பண வரவை அதிகரிக்கும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நிச்சயம் முழு பலன் கிடைக்கும். கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ஒரு பதிவை சரி இந்த புத்தாண்டின் முதல் நாளில் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அணியின் அருள் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் வருடந்தோறும் இந்த வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். செல்வ செழிப்போடையும் ஆரோக்கியத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் நீங்கள் வாழணும். நன்றி.